அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் அனுமன் ஜெயந்தி எந்த நாளில் வருகிறது, நம்ம எப்படி வழிபாடு செய்யணும்னு பார்க்கலாம். பொதுவா அனுமருக்கு மாருதி, வாயுபுத்திரன், ஆஞ்சநேயர், ராம பக்தன், சிரஞ்சீவி, பக்த ஆஞ்சநேயன் போன்ற பல பெயர்கள் இருக்கு. ராமாயண காவியம் நடப்பதற்கு ஆணிவேராக இருந்தவர் அனுமர். ராமாயணத்தின் வெற்றிக்கும் வித்திட்டவர் இந்த அனுமரே. அனுமர் வெற்றியை தரக்கூடியவர். ராம பெருமானிடம் இருந்தே சொல்லின் செல்வர் என்ற பட்டத்தையும் பெற்ற சிறப்புக்குரியவர்தான் அனுமர். ராமாயணத்தில் சீதைக்கு கணையாளை கொடுத்தவர். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த அனுமரை நாம் வழிபட்டால் நமக்கு கோடி புண்ணியங்கள் கிடைக்கும். இந்த வருடம் அனுமன் ஜெயந்தி வருகின்ற நாள் 30/12/2024 திங்கட்கிழமை. மார்கழி மாதத்தில் வருகின்ற அமாவாசையும் மூல நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய நாளைத்தான் நாம அனுமன் ஜெயந்தியா கொண்டாடுறோம். மூல நட்சத்திரம் ஆரம்பம் 30/12/2024 அதிகாலை 12:19 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் காலை வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி அமாவாசையும் அதே நாளில் 30/12/2024 அன்று அதிகாலை 4:44 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் காலை 5 மணி வரைக்குமே என்ன அப்படின்னா அமாவாசை இருக்கு. இந்த மாதிரி அமாவாசையும் மூல நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய நாள் இன்றுதான் நாம அனுமன் ஜெயந்தி கொண்டாடுறோம். அனுமர் நமக்கு பக்த ஆஞ்சநேயராக காட்சி தருவார். அதாவது இரு கை கூப்பி நமக்கு காட்சி தருவார். அதற்கு அர்த்தம், அனுமனின் தலைவனாகிய ராமபெருமானை யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தான் பக்தனாக இருப்பேன் என நமக்கு பக்த ஆஞ்சநேயனாக அனுமர் நமக்கு காட்சியளிக்கிறார். நாம் அனுமனை வழிபடும் போதோ அல்லது ராமபிரானை வழிபடும் போது நமக்கு அனுமரே ராமனின் பக்தராக இருந்து நமக்கு நல்லாசிகளை வழங்குவார். நாம் எப்படி அனுமன் ஜெயந்தி அன்று வழிபாடு செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம அனுமருக்கு வடை மாலை சாத்தி வெண்ணெய் நெய்வேத்தியமா செய்து வெற்றிலை மாலையிட்டு வழிபாடு செய்தால் நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த அனுமன் ஜெயந்தி வழிபாட்டை நம்ம வீடுகளையும் செய்யலாம், கோவில்களையும் செய்யலாம். அனுமரை சிவபெருமானின் அவதாரம் என்றும் சொல்வார்கள். நீங்க வீட்டுல எப்படி அனுமன் ஜெயந்தி வழிபாடு செய்யணும்னு பார்க்கலாம். உங்ககிட்ட அனுமன் போட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் இட்டுட்டு துளசி மாலை போட்டு நீங்க வழிபாடு செய்யலாம். இப்படி வழிபாடு செய்யும் போதும் அனுமருக்கு நெய்வேத்தியமா நீங்க உளுந்து வடை செய்யலாம். அந்த உளுந்து வடையில என்ன அப்படின்னா வெங்காயம் எதுவும் இல்லாம மிளகு, பெருங்காயம், உப்பு மட்டும் சேர்த்து நாம செய்வோம். அதை ஆஞ்சநேயர் வடைன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆஞ்சநேயர் வடை செய்து நீங்க நைவேத்தியமா படைத்து வழிபடணும். அதே மாதிரி நீங்க வடை மாலையும் செய்து சாத்தலாம். நீங்க பக்கத்துல இருக்கிற அனுமன் கோயிலுக்கு வெண்ணெயும் வாங்கி கொடுக்கலாம், வெற்றிலை மாலை இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து நீங்க வழிபாடு செய்யலாம். அதே போல பழங்களையும் என்ன அப்படின்னா நீங்க அனுமருக்கு நைவேத்தியமா வைத்து வழிபடலாம். அனுமன் உணவு பிரியர் என்பதால் அவருக்கு பொரி, கடலை, அவல், சர்க்கரை, வெண்ணெய், தேன், பானகம், இளநீர், பழங்கள், வாழைப்பழம் போன்றவற்றை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். அதோடு அனுமனின் பார்வை நம் மீது பெற்றால் நமக்கு சத்ரு பயம் நீங்கும் என்பது நம்பிக்கை. அனுமன் ஜெயந்தி என்று கோயிலுக்கு சென்று அனுமனுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்தால் நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கும். நீங்க என்னதான் நைவேத்தியம் படைத்து வழிபட்டாலும் அனுமருக்கு மிகவும் பிடித்தவரான ராமரையும் நீங்கள் வழிபாடு செய்யணும். அவரை வழிபாடு செய்யவில்லை என்றாலும் ஸ்ரீராம ஜெயம் என்ற நாமத்தையாவது நீங்கள் கூறி வழிபடணும். ஸ்ரீராம ஜெயம் இந்த நாமத்தை 108 முறை கூறி நீங்கள் வழிபாடு செய்யலாம். அல்லது ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு 108 முறை நீங்க எழுதி அதை என்ன அப்படின்னா ஒரு மாலையாகவும் கட்டி நீங்க போட்டு வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி நீங்க அனுமருக்கு வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க சனி தோஷத்திலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். கடன் சுமை நீங்கும். திடீர் நெருக்கடி, தோல்வி ஆகியவை அனைத்துமே உங்களுக்கு நீங்கும். வெற்றிலை மாலை சாத்தி வழிபட்டால் தடை நீங்கி திருமணம் நடைபெறும் என்பதும் ஒரு நம்பிக்கை. குழந்தைகள் ஆஞ்சநேயரை வழிபட்டால் அவர்களுக்கு நல்ல புத்தி கூர்மை ஏற்படும். அதே போல் பெரியவர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்கி நன்மை சேரும். சனி பகவான் தொல்லையிலிருந்து விடுபட நாம் வணங்க வேண்டிய தெய்வங்கள் ஒன்றுதான் அனுமர். அத்தகைய சிறப்பு வாய்ந்த அனுமரை இந்த அனுமன் ஜெயந்தி திருநாளில் வணங்கினால் நமது இன்னல்கள் நீங்கி நமக்கு நன்மைகள் சேரும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.